வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த எபிசோட் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த எபிசோடோட பிளாட் என்னன்றதை நான் சொல்றேன். ஆக்சுவலா ஒரு போலீஸ் இருக்காரு, அவர் யாராலையோ எரிக்கப்பட்டு இறந்து போயிருக்காரு. ஒரு போலீஸே எரிக்கப்பட்டு இறந்து போயிருக்காருல, அதனால இந்த கேஸ் கொஞ்சம் சென்சிட்டிவ் கேஸா மாறிடுது. வேற ஒரு ஆபீசர் விசாரிக்கிறதுக்காக வராரு. விசாரிச்சு குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் கதையா இருக்கும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங் சீனே சுரேஷ் ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் எஸ்ஐக்கு அடுத்த போஸ்டிங்ல தான் இருக்காரு. எஸ்ஐ இருக்காருல, அவருக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு இந்த இடத்துல கான்ஸ்டபிள் போஸ்ட் வாங்கி தந்திருக்காரு. அந்த பொண்ணு பேரு பூஜா அப்படின்றது. என் சொந்தக்கார பொண்ணு தான்ப்பா, இவளுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடு அப்படின்ற மாதிரி சுரேஷ் கிட்ட சொல்றாரு. இதெல்லாம் தீபக்னு ஒருத்தர் கவனிக்கிறாரு. அவருக்கு கோவம் வருது. நம்மளும் சுரேஷும் ஒரே பொசிஷன்ல தான் இருக்கோம், நம்ம கிட்ட இந்த வாய்ப்பை தராம சுரேஷ் கிட்ட தராரே அப்படின்ற மாதிரி தான் அந்த தீபக்கு பயங்கரமா கோவம்லாம் வருது. இப்ப சுரேஷ் இருக்கார்ல, நாளைக்கு காலையில ஜாகிங் ஓடுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துருங்க, டைமிங் ரொம்ப முக்கியம், கரெக்டா இந்த டைமுக்கு வந்துடணும்னு சொல்றாரு. பூஜாவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. மறுநாள் பூஜா வந்துடுறாங்க. இப்ப பயங்கரமா ரவுண்ட்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப டயர்டான மாதிரி ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. சுரேஷ் அந்த இடத்துல தான் தண்டாலாம் எடுத்துட்டு இருக்காரு. அவர் செம்ம பாடியோட இருக்காருல, அதெல்லாம் இவங்க மெய் மறந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ரவுண்டு முடிச்சிட்டீங்களா, இன்னும் 2 ரவுண்டு ஓடலான்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவருமே வீட்டுல டிராப் பண்றேன் அப்படின்ற மாதிரி கூட்டு போறாரு. லைட்டா இவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சது போல இந்த சுரேஷை பார்த்து வெக்கலாம் பட்டுட்டு இருக்காங்க. எஸ்ஐக்கு அடுத்த லெவல்ல இருக்கவங்கள ஏஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க. இவர் ஏஎஸ்ஐயா தான் இருப்பாரு. இப்ப செக்கிங்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, ஒருத்தனை நிறுத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவன் ரொம்ப தெனாவட்டா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். பொண்ணுன்றதுனால தான் இந்த மாதிரி தெனாவட்டா பேசிட்டு இருக்கான். இதை கவனிச்சிட்டு இருக்க சுரேஷ்க்கு கோவம் வந்துருது. என்னடா போலீஸ் கிட்டே ஓவரா பேசிட்டு இருக்கான்ற மாதிரி பலார்னு கண்ணத்திலேயே அறையிறாரு. அவனை மிரட்டி ஃபைன்லாம் வாங்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் இவங்க கவனிக்கிறாங்கல்ல, இன்னும் இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. நமக்கு ஒண்ணுன்னு உடனே முன்னாடி வந்துட்டாரு, இவர் நமக்கானவர்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப 2 பேருமே ஒரு ஹோட்டல்ல சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப பூஜா இருக்காங்கல்ல, உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. என் பேரண்ட்ஸ் எல்லாம் ஊர்ல இருக்காங்க, விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. என் கல்யாண வாழ்க்கை ரொம்ப மோசமா மாறிடுச்சு, அதை நினைச்சுதான் என்னோட பேரண்ட்ஸ் ஃபீல் பண்றாங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. எது இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. இவருக்கு கல்யாணம் ஆகலன்றதுக்காக தான் இவங்க க்ளோஸா பழகி இருப்பாங்க போல. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா இவருக்கு போன் கால் வருது. இவரோட ஒய்ஃப் அமலா தான் கால் பண்றாங்க. எதுக்காக இப்ப கால் பண்ணிருக்கன்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. ஓஹோ, எதுக்காகன்றத கூட மறந்துட்டீங்களா, இன்னைக்கு பையனோட பர்த்டே, வரணும்னா வாங்க, இல்லனா பரவாயில்லன்ற மாதிரி சொல்றாங்க. நான் மறந்தே போயிட்டேன், உடனே வரேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்ற மாதிரி பூஜா கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப பையனோட பர்த்டேவை கொண்டாடுறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்ப பையனை கேக்கெல்லாம் வெட்ட வச்சிடுறாங்க. இவர் போலீஸ் குவார்டர்ஸ்ல தான் இருக்காரு. அதனால தீபக்கும் இந்த இடத்துல இருக்காரு. இவர் பொசிஷன்லயே ஒருத்தர் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவர் பேர் தான் தீபக் அப்படின்றது. 2 பேருமே லைட்டா மாத்தி மாத்தி முறைச்சுக்கலாம் செய்யறாங்க. பூஜா கூட நம்பர்லாம் ஷேர் பண்ணிருப்பாரு போல. இப்ப பூஜாவும் இவரும் மெசேஜ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவரோட ஒய்ஃபான அமலா இருக்காங்கல்ல, இவர் தோல்ல சாஞ்சு ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு பெருசா ரொமான்ஸ் பண்றதுல விருப்பம் இல்ல போல. இவருமே வேற பக்கம் திரும்பிடுறாரு. இதனால அமலாவோட முகம் மாறிடுது. 2 பேருக்குள்ளயும் என்ன பிரச்சனை அப்படின்றது தெரியல. ஆனா இதை நினைச்சு அமலா பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்றாங்க. இப்ப அமலாவும் சுரேஷும் சேர்ந்த மாதிரி காய்கறி வாங்குறதுக்காக வெளியே வந்திருக்காங்க. இப்ப சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் யாரோ லாங்ல இருந்து பாக்குறாங்க, யாருன்னு தெரியல. இப்ப தீபக்கு மாடிக்கு போலாம் நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்பதான் அமலாவும் சுரேஷும் சண்டை போட்டுட்டு இருக்கிறது இவரோட காதுல கேக்குது. என்ன சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்ற மாதிரி உன்னிப்பா கேக்குறாரு. 2 பேருமே சண்டை போடுறாங்க. எதை பத்தி சண்டை போடுறாங்கன்றது நமக்கு தெரியல. ஆனா இந்த விஷயம்லாம் தீபக்கு புரியுது போல. இப்போ ஒய்ஃப் கோவமா வெளியே வந்து சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த தீபக் இருக்காருல, கொஞ்சம் மேல இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. என்ன பிரச்சனைன்றது இப்பயும் நமக்கு தெரியல. ஆனா தீபக்கு என்ன பிரச்சனைன்றது தெரியும் போல. சண்டைனால அமலா ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. இப்ப யாருக்கோ கால் பண்ணி உங்களை நான் கண்டிப்பா மீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அவருமே இவங்களை மீட் பண்றதுக்காக வராரு. அவர் பேரு சஞ்சய்னு மட்டும் நமக்கு தெரியுது. அந்த சஞ்சயும் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கேட்கிறாரு. இவங்க 2 பேருமே கொஞ்ச நேரம் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. திடீர்னு சுரேஷ்க்கு சஸ்பென்ஷன் கிடைச்சிருது போல. இப்ப பூஜாவும் கால் பண்ணி பேசலான்ற மாதிரி அவருக்கு கால் பண்றாங்க. அவர் கொஞ்சம் அப்செட்டா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அப்பதான் பூஜாவோட காலை பாக்குறாரு. பேச வேணாம் அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாரு. அப்படியே கட் பண்ணி சில நாள் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. போலீஸ்க்கு ஒரு தகவல் கிடைக்குது. ஒரு நபர் எரிஞ்ச நிலைமையில உயிருக்கு போராடிட்டு இருந்திருப்பாரு. அதை பாக்குற ஆளுங்க இருக்காங்கல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருப்பாங்க. அந்த தகவல் தெரிஞ்சதா இவங்க ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. எரிஞ்ச நபரோட பேரு சுரேஷ். அவர் ஒரு ஏஎஸ்ஐன்னு உங்களுக்கு தெரிய வருது. ஏஎஸ்ஐயை யாரோ கொளுத்திருக்காங்களா, இது யாருன்றதை உடனே கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க.
இன்னும் சுரேஷ் சாகல போல ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு போய் பார்க்கலான்ற மாதிரி இவங்களும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது டாக்டர் வெளியே வராரு. சாரி சார், காப்பாற்ற முடியலன்ற மாதிரி சொல்றாரு. அவர் சாவர தருவாயில பேப்பரை பெண்ணு வாங்கி ஒரு விஷயத்தை எழுதினாரு பாருங்கன்ற மாதிரி தராரு. அதுல அமலான்ற மாதிரி தான் அவர் எழுதியிருக்காரு. என்ன அமலான்னு எழுதியிருக்காரு? அமலானா யாரு என்னன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. ஒய்ஃபா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சந்தேகப்படுறாங்க. விசாரிக்கும் போது அவரோட ஒய்ஃப் பேரு அமலான்னு தெரிய வருது. இங்க இருக்க எஸ்ஐ கிட்ட சுரேஷை பத்தி கேக்குறாங்க. எதனால சஸ்பென்ஷன் கிடைச்சதுன்ற மாதிரி கேக்குறாங்க. எஸ்ஐயும் விஷயத்த சொல்றாரு. ஆயுத ரூம்கான சாவி சுரேஷோட கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கும். அங்க இருக்கிற ஆயுதத்தை எடுத்து ஒரு நபர் கிட்ட தந்திருப்பாரு. அந்த நபர் ஒரு ஷூட் அவுட்ல இன்வால்வ் ஆயிருப்பான். அவன் பேரு குரு அப்படின்றது எனக்கு சுரேஷ் சார் தான் தந்தாருன்ற மாதிரி சொல்லியிருப்பான். இதனால தான் அவருக்கு எதிராக கேஸ் ஃபைல் ஆயிருக்கும். அதனால அவருக்கு சஸ்பென்ஷன் கிடைச்சதுன்ற மாதிரி எஸ்ஐ சொல்றாரு. சரி, அவரோட ஃபேமிலியை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார், அவர் ஒய்ஃபோட பேரு அமலா அப்படின்றது போலீஸ் குவார்டர்ஸ்ல தான் இருக்காங்க. நீங்க கால் பண்ண சொன்னா நானும் கால் பண்ணி பார்த்தேன். ஆனா அவங்க காலை எடுக்கவே மாட்டாங்க, கால் போகவே மாட்டேங்குதுன்னு எஸ்ஐ சொல்றாரு. அப்ப நேரடியா வீட்டுக்கு போலான்னு இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இப்ப டீமை கூட்டிட்டு அவங்கள பாக்குறதுக்காக வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. பார்த்தா வெளியே பூட்டு போட்டிருக்கு. என்ன பூட்டு போட்டிருக்குன்ற மாதிரி இவங்க கதை உடச்சிட்டு உள்ள வந்துடுறாங்க. பார்த்தா அவங்களோட நிறைய திங்ஸ் எடுத்துட்டு அவங்க கிளம்பி இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. எதுக்காக அமலா கிளம்புனாங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப கீழ் வீட்டுல இருக்க லேடி கிட்ட விசாரணை பண்றாங்க. அமலா கிளம்பி போனதை நீங்க பாத்தீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா சார், ஒரு வாரம் இருக்கும், அப்பதான் அமலா கிளம்பி போனதை பார்த்தன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அமலா இருக்காங்கல்ல, அவங்க பேக் எல்லாம் எடுத்துட்டு பசங்களை கூட்டிட்டு கிளம்புறாங்க. அமலா எங்க போறீங்கன்ற மாதிரிலாம் இவங்க கேட்டிருப்பாங்க. கண்டுக்காம அமலா கிளம்பி போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் வந்தோன்னா சுரேஷ் கிட்டயும் இதை பத்தி பேசணும்னு சொல்றாங்க. நைட்டு நேரம் தான் சுரேஷ் வராரு. சுரேஷ், உங்க ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா? ஒய்ஃபு கூப்பிட நிக்காம போயிட்டாங்க, லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல பிரச்சனைலாம் கிடையாது, என் பேரண்ட்ஸை பாக்குறதுக்காக அவ போயிருப்பா, சின்ன பிரச்சனை தான், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதான் நடந்ததுன்னு சொல்றாங்க. பூஜாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிள் வேலை தானே பார்த்தாங்க. இப்ப அந்த ஊர்ல இல்லாம வேற ஒரு ஊர்ல இருக்காங்க போல. எதுக்காக இந்த ஊருக்கு வந்தாங்கன்னு கிளியரா தெரியல. இப்ப புதுசா ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்காங்க. அந்த சுரேஷ் எரிக்கப்பட்டாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல வேற ஏதாவது க்ளூ கிடைக்குமான்ற மாதிரி இவங்களும் தேடி பாக்குறாங்க. வேற எந்த ஒரு க்ளூவும் இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. சரி, சுரேஷோட போட்டோவை காமிச்சு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட விசாரிக்கலாம், யார் கூடயாவது சுரேஷ் வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு விசாரிக்கிறாங்க. சுரேஷோட போட்டோவை பத்தி யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இப்ப இவங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைச்சிருது. ஆக்சுவலா சுரேஷ் செம்ம போதையில இருந்திருக்காரு. அப்படி போதையில இருக்கும் போது யாரோ உயிரோட கொளுத்தி விட்டுருக்காங்க. இப்பதான் இவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வருது. இது ஏன் அமலா பண்ணிருக்க கூடாதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அமலாக்கும் சுரேஷுக்கும் சண்டை போயிருக்கு. அதனால ஹஸ்பண்டை சாவடிச்சுட்டு அமலா வேற எங்கேயாவது போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இந்த சுரேஷ் இருக்காரு பாத்தீங்களா, ஸ்டேஷன் கண்ட்ரோல்ல இருக்க ஒரு கன் எடுத்து குருன்ற நபர்கிட்ட தந்திருப்பாரு. அதை வச்சு அவனுமே ஒரு கொலை சம்பவத்துல ஈடுபட்டிருப்பான். அதனாலதான் இவருக்கு சஸ்பென்ஷன் கிடைச்சிருக்கும். அவங்கிட்ட விசாரிக்கலான்ற மாதிரி இவங்களும் லாக் பண்ணி வச்சிருக்கான். அவங்கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அவர் எதுக்காக உனக்கு கண்ணை தர போறாரு, போய் தானே சொல்றேன்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல சார், அவர் தான் கண்ணை தந்தாரு, காசுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணாருன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். இங்க இருக்க வேற ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட விசாரிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா சுரேஷ் சார் காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி எல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி அன்னைக்கு அவர் கோபமா வந்து இவங்க கிட்ட பேசினாருன்ற மாதிரி சொல்றாரு. சுரேஷுக்கு சஸ்பென்ஷன் கிடைச்சதுல உடனே குருவை அடிக்கிறதுக்காக வராரு. நான் எங்கடா உனக்கு கண்ணை தந்தேன், எதுக்காகடா இந்த மாதிரி பொய் சொல்றேன்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. அப்ப எஸ்ஐ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சுரேஷ், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ இப்ப சஸ்பென்ஷன்ல இருக்க, இந்த மாதிரிலாம் நீ வரவே கூடாது, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி வார்னிங் எல்லாம் கொடுத்திருப்பாரு. சுரேஷும் கோவமா இங்க இருந்து கிளம்பி போறாரு. இதெல்லாம் தீபக்கு சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. அதாவது சுரேஷ் தீபக்கு பிடிக்காது இல்ல, அதனாலதான் இப்படி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப சொல்லிட்டு இருக்க நபர் இருக்கார்ல, தீபக்கும் சுரேஷ்க்கும் சுத்தமா ஆகாது சார், அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்கன்ற மாதிரி சொல்றாரு. நீ என்ன பெரிய இவனா அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்க போறாங்க. சுத்தி இருக்கவங்க தான் தடுத்திருப்பாங்க. சோ தீபக்கு சுத்தமா சுரேஷை பிடிக்காதுன்றது உங்களுக்கு தெரிய வருது. அதை பத்தி நேரடியா தீபக் கிட்டே கேக்குறாங்க. அதுக்கு தீபக் இருக்கார்ல, சார் நாங்க ரெண்டு பேர் ஒரே ரேங்க்ல இருக்கோம், அதனால சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும்ன்ற மாதிரி சொல்றாரு. அந்த சுரேஷ் ஒன்னும் அவ்வளவு நல்லவன் இல்லன்ற மாதிரி தீபக்கும் ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாரு. ஆக்சுவலா ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சண்டை போட்டதை கவனிச்சார்ல, இப்பதான் எதுக்காக சண்டை போட்டாங்கன்றத சொல்றாரு. ஆக்சுவலா இந்த சுரேஷ் பூஜா பின்னாடி சுத்திட்டு இருக்கிறது ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருது போல. எப்ப பாரு அவ கூட தான் பேசிட்டு இருக்கீங்க, என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்கன்ற மாதிரி தான் சண்டை போட்டிருப்பாங்க. இந்த ஸ்டேஷனுக்கு பூஜா வந்ததுல இருந்து எப்ப பாரு அவ பின்னாடியே தான் சுத்திட்டு இருந்தான் சார், அவன் கொஞ்சம் பெண்கள் விஷயத்துல மோசமானவன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் பூஜான்னு ஒரு பொண்ணு இங்க வேலை பார்த்திருக்கிறது தெரியுது. அவ எஸ்ஐக்கு சொந்தக்கார பொண்ணுன்றதும் தெரியுது. இப்ப நேரா எஸ்ஐ கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. பூஜாவை பத்தி எல்லாம் கேக்குறாங்க. ஆமா சார், பூஜாவை நான் தான் இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சிட்டேன்ற மாதிரி சொல்றாரு. ஏன் எதுக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. பூஜா சுரேஷ் பின்னாடி சுத்திட்டு இருந்தது எனக்கு பிடிக்கல,
கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோ சுத்திட்டு இருந்தா, ஏன்னா அந்த அளவுக்கு அவன் ஏமாத்திருக்கான், அதனாலதான் ஊருக்கு போன்ற மாதிரி அனுப்பி வச்சிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சுரேஷும் பூஜாவும் பழகி இருக்காங்கன்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. அது பிடிக்காம இந்த எஸ்ஐ கூட அந்த சுரேஷ் ஏதாவது பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா சுரேஷோட பேரண்ட்ஸ்க்கு இப்பதான் இந்த தகவல்லாம் போது போல, அவங்களுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தேவியும் பொன்னியும் தவிக்க விட்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரி அப்பா புலம்பிட்டு இருக்காரு. தேவி யாருன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சுரேஷோட ஒய்ஃப்ன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அமலா தானே ஒய்ஃப்ன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இல்ல சார், அமலாவை இவன் முறைப்படிலாம் கல்யாணம் பண்ணல சார், சேர்ந்துதான் இருந்துட்டு இருக்கான், தேவி தான் உண்மையான ஒய்ஃப்னு சொல்றாரு. எது தேவின்னு ஒருத்தங்க இருக்காங்களா, அவங்க போட்டோவை காட்டுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இருக்கு சார் அப்படின்ற மாதிரி இவரும் கல்யாண போட்டோவை காட்டுறாரு. சோ தேவி யாரு என்னன்ற மாதிரி விசாரிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சுரேஷும் அமலாவும் காய்கறி வாங்குறதுக்காக வெளியே வந்தாங்க பாத்தீங்களா, அப்ப அவங்கள தள்ளி இருந்து பார்த்தது தேவி தான். செகண்ட் ஒய்ஃப் கூட இப்படி இருக்காருன்ற மாதிரி தான் அவங்க கோவமா பார்த்திருப்பாங்க. தேவி இந்த ஏரியால இல்ல, வேற ஒரு ஏரியால இருக்கிறதா பேரண்ட்ஸ் சொல்றாங்க. உடனே அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. தேவியை பார்த்துடுறாங்க. தேவியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு, அதே மாதிரி தம்பியும் கூட அந்த பொண்ணு கிட்ட விளையாடிட்டு இருக்காரு. தேவி கிட்ட இவங்க சுரேஷை பத்தி எல்லாம் கேக்குறாங்க. இவங்களும் சொல்றாங்க, இந்த சுரேஷுக்கு வேற ஊர்ல போஸ்டிங் கிடைச்சிருக்கோம், நான் அந்த இடத்துக்கு போய் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்களும் வரோன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இல்ல எனக்கு இன்னும் குவார்டர்ஸ் ஒதுக்கல, குவார்டர்ஸ் ஒதுக்குனதுக்கு அப்புறம் உங்க 2 பேரை கூட்டு போறேன், முதல்ல நான் மட்டும் போறேன்ற மாதிரி கிளம்பி போயிருப்பாரு. ஏறக்குறைய 1 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கும். கூப்பிட்டுக்கிற மாதிரியே ஐடியா இல்லாம இருப்பாரு. இவங்க நேரடியா அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அப்படி வந்தவங்க கிட்ட வேற ஒரு கான்ஸ்டபிள் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதாவது குவார்டர்ஸ் கிடைச்சிருச்சுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. எங்க குவார்டர்ஸ் கிடைச்சிருச்சுன்ற மாதிரி அந்த கான்ஸ்டபிள் சொன்னாரு. அப்ப இதுக்கப்புறம் நம்ம இங்கேயே தங்கிக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப வேற வழி இல்லாம இவருமே வீட்டுக்கு ஒய்ஃபை கூட்டு வந்துடுறாரு. எங்க சூப்பரா இருக்குங்க, பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டா இங்கேயே இருந்துடலான்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இவங்களுமே பீரோவை திறக்கிறாங்க. பார்த்தா அமலாவோட சாரி எல்லாம் இந்த இடத்துல இருக்கு. இவர் வேற ஒருத்தவங்க கூட குடும்பம் நடத்திட்டு இருக்காருன்னு இப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது. இவங்களுமே பிடிச்சி சண்டைலாம் போட்டிருப்பாங்க. ஆனா அவர் இருக்கார்ல, நான் உன்னை டைவர்ஸ் பண்ணி அவ கூட வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன், என் லைஃபை விட்டு போயிடுன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. தேவியோட அப்பாவும் தம்பியும் பேசுறதுக்காக வந்துடுறாங்க. மாப்பிள்ளை இப்படி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, தேவி கூட சேர்த்து வைங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சுரேஷ் அப்பா இருக்காருல்ல, நானும் பேசி பார்த்துட்டு தான் இருக்கேன், ஆனா அவன் ஒத்து வர மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ பேச்சுவார்த்தை 1 வருஷத்துக்கு மேல போயிருக்கும். இதெல்லாம் ஒத்து வராதுன்னு நானே பிரிஞ்சு வந்துட்டேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப இன்ஸ்பெக்டருக்கு தேவி மேலயும் டவுட் வருது. ஏன்னா ஹஸ்பண்ட் மேல தேவி செம்ம கோவத்துல இருந்திருக்காங்க. இவங்க எதுக்காக இந்த கொலையை பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப தீபக் இருக்கார்ல, எஸ்ஐ கிட்ட பேசுறதுக்காக வருது. சார், நீங்க சொல்லிதான் இந்த விஷயத்த பண்ண, எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா உங்க பேரை சொல்லிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, குருன்னு ஒருத்தனை லாக் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, நாங்க சொல்ற மாதிரி நடந்துக்கோன்னு குருவை இவங்க தான் விலை கொடுத்து வாங்கியிருப்பாங்க. அமலாக்கு 2 பசங்க இருப்பாங்க. அந்த 2 பசங்களுமே சுரேஷோட பசங்க கிடையாது. அமலாக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஹஸ்பண்ட் இருந்திருப்பாரு. அவரை பத்தி இப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது. அவர் பேரு சஞ்சய் அப்படின்றது தெரிய வருது. அந்த சஞ்சய் கிட்ட விசாரிக்கணும்னு முடிவு பண்றாங்க. இப்ப சஞ்சயை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இவர்கிட்ட இருந்து பிரிஞ்சாங்க, சுரேஷ் கூட சேர்ந்தாங்கன்றதை இவரும் சொல்லிட்டாரு. இவங்களுக்குள்ள எப்ப பாரு சண்டை வந்துகிட்டே இருக்கும், அதனால இவரை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. இவருமே போகாதான்னு சொல்லியிருப்பாரு. அதை மீறியும் தனி கொடுத்தனத்துக்கு போயிருப்பாங்க. இவருமே நடுவுல பசங்களை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு போவாரு. அப்படி போகும்போது தான் சுரேஷ் அங்கிள் இன்னும் வரலன்ற மாதிரி பசங்க பேசுறாங்க. இதெல்லாம் கேட்டு இவர் செம்மையா அப்செட் ஆயிடுறாரு. அது யாரு சுரேஷ், பசங்க இருக்கிற வீட்டுல இப்படி எல்லாம் பண்ணாதன்ற மாதிரி கோவப்படுறாரு. அதுக்கு ஒய்ஃப் இருக்காங்கல்ல, சுரேஷ் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன், அவருக்கு ஏற்கனவே ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, ஆனா அந்த ஒய்ஃபை விட்டுட்டு என் கூடயே சேர்ந்துடலான் இருக்காரு. குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நீங்க தர காசெல்லாம் எனக்கு சுத்தமா பத்த மாட்டேங்குது, எனக்காக ஒரு லைஃபை அமைச்சுக்கணும்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி, பசங்களை நல்லபடியா பாத்துக்கோ, எப்ப காசு தேவைப்பட்டாலும் எனக்கு கால் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு. ஆக்சுவலா ஒய்ஃபு கால் பண்ணி பேசினது இந்த சஞ்சய்க்கு தான். சஞ்சயுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன விஷயம், ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணிருக்கன்ற மாதிரி கேட்கிறாரு. நான் உங்களை விட்டுட்டு அந்த சுரேஷ் கூட போனது பெரிய தப்புன்றது இப்பதான் புரியுது. சுரேஷ் முதல்ல பசங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டாரு, இப்பெல்லாம் பசங்களுக்கான ஃபீஸை கூட சரியா கட்ட மாட்டாரு. இப்ப ஃபீஸுக்கு எனக்கு காசு தேவைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எவ்வளவு காசு வேணும், நான் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லிட்டாரு. இவங்க அமௌண்ட்டை சொன்னா இவரும் ஏற்பாடு பண்ணி தந்திருப்பாரு. சரி, இப்ப அமலா எங்கன்னு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல சார், கடைசியா வீடு புரோக்கர் நம்பர் வாங்கினா அதுக்கப்புறம் அவளை ரீச்சே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சோ அமலா எங்க போனாங்கன்றது இவங்களுக்கு தெரியல. அந்த லேண்ட் புரோக்கர் கிட்ட விசாரிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதை தாண்டி இவங்க பூஜா கிட்டயும் விசாரணை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பூஜா எங்க இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப பூஜாவை பார்த்து பேசுறதுக்காக இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. சுரேஷும் நீங்களும் ரொம்ப க்ளோஸ் போலியன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. சார், நீங்க தப்பா பேசாதீங்க சார், நான் ஒரு மென்டார் மாதிரி தான் பார்த்தேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. மென்டார்னா குருன்னு சொல்லுவாங்கல்ல, இவங்க குரு மாதிரி தான் அவரை பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
அவர் கூட நான் வெளியே போனதுலாம் உண்மைதான், ஆனா தங்கச்சி மாதிரி தான் அவர் நடந்துகிட்டாரு, நானும் அண்ணன் மாதிரி தான் பார்த்தேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா எஸ்ஐ இருக்காரு பாத்தீங்களா, சுரேஷையும் இவங்களையும் பேச விடக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாரு. நீ நினைக்கிற மாதிரி சுரேஷ் நல்லவன் இல்லம்மா, அதனால போஸ்டிங்க நான் மாத்தி தரேன், நீ வேற இடத்துக்கு வந்துருன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்படிதான் வேற ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்க கால்லாம் பண்ணுவாங்க. அவனுக்கு கால்லாம் பண்ணாத, இப்ப அவன் சஸ்பென்ஷன்ல வேற இருக்கான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிருப்பாரு. கடைசியா அமலா என்கிட்ட ஒரு புரோக்கர் நம்பர் தான் கேட்டான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ அந்த புரோக்கரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. அமலா உங்களை கான்டாக்ட் பண்ணி பேசினாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சரி, இந்த லேடிக்கு நான் தான் வீடே புடிச்சு தந்தன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அந்த வீட்டை காட்டுங்கன்ற மாதிரி இவங்களும் கூட்டு வந்துடுறாங்க. கதவு பூட்டு போட்ட மாதிரி தான் இருக்கு, உடச்சிட்டு போய் பார்க்கலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப கதவு உடச்சிட்டு உள்ள வந்துடுறாங்க. வீட்டுல பார்த்தா பொருள்லாம் களைஞ்சு போட்ட மாதிரி இருக்கு, அதே மாதிரி ரத்த கரை இருக்கு. சரி, இங்க ரத்த கரை இருக்குன்ற மாதிரிலாம் இவரும் சீனியர் கிட்ட சொல்றாரு. அமலா பசங்களோட இருக்க மாதிரி போட்டோ இருக்கு பாத்தீங்களா, அதை காமிச்சு ஒவ்வொரு இடத்தையா விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த சுரேஷ் ஒரு இடத்துல எரிக்கப்பட்டாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல லேடி அசிஸ்டன்ட் விசாரணை பண்றதுக்காக வராங்க. சுரேஷ் இந்த வழியா போற மாதிரி பாத்தீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல மேடம், இவரை பார்க்கல, ஆனா அன்னைக்கு நைட்டு இந்த ஏரியாவை சேராத 2 பசங்க பைக்ல போனதை பார்த்தன்ற மாதிரி ஒருத்தர் சொல்றாரு. நைட்டு நேரம் விறகு கட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இருந்திருப்பாரு, அப்பதான் பைக்கு போனதா பார்த்திருப்பாரு. சுரேஷ் எரிக்கப்பட்ட டைமும் இவங்க சொல்ற டைமும் சிமிலரா இருக்கு. அதனால அந்த பைக்ல போன பசங்க மேல இந்த லேடி அசிஸ்டன்ட்டுக்கு டவுட் வருது. வீட்டுல ஒரு ரத்தம் கிடைச்சது பாத்தீங்களா, அது அமலாவோட ரத்தம்ன்றது இவங்களுக்கு தெரிய வருது. அமலாக்கு ஏதாவது ஆயிருக்குமான்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இந்த சமயம் தான் தீபக் இருக்கார்ல, சார் நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார், குருக்கு ஆயுதத்தை தந்ததே எஸ்ஐ தான், வேணும்ட்டே சுரேஷை மாட்டி வர்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணாரு, நானும் ஹெல்ப் பண்ணன்ற மாதிரி சொல்றாரு. இருந்தாலும் இவங்களுமே எஸ்ஐ கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. சுரேஷ்க்கு சஸ்பென்ஷன் கிடைக்கிறதுக்காக நீங்க தான் இப்படி பண்ணிருக்கீங்க, ஏன்னா சுரேஷும் பூஜாவும் பழகிட்டு இருந்தது உங்களுக்கு பிடிக்கல, உண்மைதானே அப்படின்ற மாதிரிலாம் கோபமா கேட்கிறாரு. ஆமா சார், நான் தான் இந்த விஷயத்த பண்ணேன், எதுக்காக பண்ண தெரியுமான்ற மாதிரி எஸ்ஐ ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா பூஜாவும் சுரேஷும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. பூஜா ஒரு பிரதர் மாதிரி தான் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க போல, ஆனா இவர் இருக்கார்ல தப்பான கண்ணோட்டத்துல இவங்களை பார்த்துட்டு இருக்காரு. பூஜா கிளம்பும் போதுதான் இந்த வழியா எஸ்ஐ வந்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிடுறாரு. எஸ்ஐக்கு சுரேஷ் பழகிட்டு இருக்கிறது சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இதுக்கப்புறம் என் சொந்தக்கார பொண்ணு கிட்ட பழகாதன்ற மாதிரி வார்னிங் தராரு. என்ன சார் வார்னிங்லாம் தரீங்க, அப்படிலாம் என்னால இருக்க முடியாது, கண்டிப்பா பூஜா கிட்ட பழகுவேன், நீங்க இங்க இருந்து என்ன தூக்கி அடிக்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, பூஜாவும் என் கூட வந்துருவா, பாத்துக்கோங்கன்ற மாதிரி மிரட்டுறான். எப்படியாவது சுரேஷ்க்கு சஸ்பென்ஷன் கிடைக்கிற மாதிரி பண்ணணும், அப்பதான் 2 பேரையும் பிரிக்க முடியும்ன்றதுக்காக தான் இப்படி பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார், பிரிக்கிறதுக்காக சுரேஷை நீங்க கொலையும் பண்ணிருக்கீங்க தானே இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. எது கொலையா, சுரேஷை நான்லாம் கொலை பண்ணலன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நீங்க கொலை பண்ணீங்களா இல்லையான்றது விசாரணையோட முடிவுல தெரிய வரும், நான் இப்ப கிளம்புறேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அமலாக்கும் பசங்களுக்கும் என்ன ஆச்சுன்றது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா இவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா சுரேஷ் நைட்டு நேரம் தான் எரிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருப்பாரு. சுரேஷ் என்னைக்கு கொல்லப்பட்டாரோ அன்னில இருந்து தான் அமலாவும் பசங்களும் மிஸ் ஆகுறாங்க அப்படின்றது தெரிய வருது. அதனால இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, சுரேஷோட கதையை முடிச்சுட்டு அமலா வேற எங்கேயாவது கூட தப்பிச்சு போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப சுரேஷோட பேரண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, தேவியை வீட்டுக்கு கூட்டு போய் கூடிய வச்சு மாதிரி யோசிக்கிறாங்க. நீயும் பேத்தியும் கூட வந்துருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தேவி இதை ஏத்துக்க மாட்டாங்க. இப்பதான் உங்களுக்கு பேத்தி பாசலாம் வந்ததா, உங்க பையன் கூட பேசி சேர்த்து வைக்க முடியலனால பரவாயில்ல, என்ன மட்டும் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கலாம்ல, அப்ப நீங்க கூப்பிடல, இப்போ மட்டும் பேத்தியை பார்க்கறதுக்கு வந்துட்டீங்களா, இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம்லாம் வராதீங்க, போங்கன்ற மாதிரி அனுப்பி வர்றாங்க. ஒரு குளத்துல லேடியோட பாடி கிடைச்சிருக்கும். இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட்டும் அந்த இடத்துக்கு போய் பார்க்கலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க இருக்கவங்களும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா ஒரு சூட் கேஸ்ல தான் அந்த லேடியோட பாடி கிடைச்சிருக்கும். அந்த லேடியோட பாடி யாருதுன்னு பாத்தீங்கன்னா அமலாவோட பாடியா இருக்கும். இத பாக்குற இந்த அசிஸ்டன்ட் ஷாக் ஆயிடுறாரு. இன்ஸ்பெக்டருக்கு உடனே கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு. சோ அமலாவும் இறந்து போயிருக்காங்க. அமலா தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க. இப்ப அவளும் இறந்து போனதுனால பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருது. முதல்ல அமலா தான் இறந்து போயிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் சுரேஷே இறந்து போயிருக்காரு. அமலா சுரேஷை கொலை பண்ணது யாரா இருக்கும்ன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு ஹெவியா சஞ்சய் மேலதான் டவுட் வருது. முதல்ல பிரிஞ்சு போனதுனால ஒய்ஃப் மேல கோவப்பட்டு இருக்காரு, ஒய்ஃப் கூட ஒருத்தன் சேர்ந்ததுனால அவன் மேலேயும் கோவப்பட்டு இப்படி பண்ணிருக்காருன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி குளத்துக்கிட்ட தானே அமலாவோட பாடி கிடைச்சது, சூட் கேஸ்ல வச்ச மாதிரி தான் அந்த பாடி கிடைச்சிருக்கும். சுத்து வட்டாரத்துல விசாரிங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்களுமே விசாரிச்சுட்டு இருக்காங்க. இங்க யாரோ வந்து பாடியை போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க பாத்தீங்களா பாத்தீங்களான்னு ஒவ்வொருத்தர்கிட்டயே கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு பெரியவர் பார்த்தன்னு சொல்றாரு. ஒருத்தர் தண்ணியால சூட் கேஸ கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வருவாரு, அதுக்கப்புறம் இந்த தண்ணியில தள்ளி விட்டுருப்பாரு, அதுதான் இவர் கவனிச்சிருப்பாரு. சோ தள்ளி விட்டது யாருன்றதை இவர் பார்த்திருக்காருல. இவங்களுக்கு டவுட் இருக்க எல்லா போட்டோவையும் காட்டலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. முதல்ல சஞ்சயோட போட்டோவை காட்டுறாங்க. இவர் இல்ல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அவர் உங்களை மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருந்தாருன்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்றாரு. யாரா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க தீபக்கோட போட்டோவை காட்டுறாங்க. இல்ல சார் இவர் இல்ல
இல்லன்ற மாதிரி சொல்றாரு. அடுத்ததா எஸ்ஐயோட போட்டோவை காட்டுறாங்க. இவர் இல்லன்ற மாதிரி சொல்றாரு. இப்போ இந்த அசிஸ்டன்ட்டுக்கு வேற ஒருத்தரோட ஞாபகம் வருது. இவரா பாருங்கன்ற மாதிரி ஒரு போட்டோவை காட்டுறாரு. இந்த நபரும் ஆமா சார் இவன் தான் போட்டான் நான் பார்த்தன்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் யாருன்றத நமக்கு ரிவீல் பண்றாங்க. கஷ்டப்பட்டு அந்த சூட்கேஸை தள்ளிட்டு வந்தது வேற யாரும் கிடையாது, சுரேஷ் தான். சுரேஷ் தான் இந்த குளத்துக்குள்ள போட்டிருப்பாரு. அந்த பெரியவர் என்ன போடுறீங்கன்னு கேட்டிருப்பாரு. பழைய புக்ஸ் தான் போடுறன்ற மாதிரி அவரும் போய் சொல்லியிருப்பாரு. ஆக மொத்தத்துல அமலாவை கொலை பண்ணது சுரேஷ்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஆனா சுரேஷை கொலை பண்ணது யாரு, இதுதான் புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை பத்திலாம் இவருமே இன்ஸ்பெக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப லேடி அசிஸ்டன்ட் ஒரு விஷயம் கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பைக்ல போன 2 பசங்க மேல டவுட் வந்தது பாத்தீங்களா, அதனால அங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பைக் நம்பர் தெளிவா பதிவாயிருக்கு. அது மூலியமா விசாரிச்சிருப்பாங்க. யாருன்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாருன்றதை இப்ப நமக்கு ரிவீல் பண்ணல. இப்ப அவனை எதிர உட்கார வச்சிருக்காங்க போல. எல்லாருமே அவனை சுத்து போட்ட மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த விஷயத்த பண்ண, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. இப்பதான் அது யாருன்றதை ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா தேவியை பொறுத்த வரைக்கும் ஒரு தம்பி இருக்க மாதிரி காமிச்சாங்கல்ல, அவர் தான் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அவரை எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாருன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த சுரேஷ் அக்காவோட லைஃபை நாசம் பண்ணிட்டான்ல, அதனால நடுவுல ஃபாலோ பண்ணுவாரு. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி ஒரு வீட்டுக்கு வந்திருப்பாரு. ஆக்சுவலா அமலா சுரேஷுக்கு தெரியாம ஒரு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இது தெரிஞ்சு சுரேஷ் கோவப்பட்டு அமலா கூட சண்டை போட்டிருப்பாரு. அந்த சண்டையில அவங்க கதையை முடிச்சிருப்பாரு. கொஞ்ச நேரத்துல சுரேஷ் இருக்காரு பாத்தீங்களா, பயந்து போன மாதிரி இருக்க பசங்களை வெளியே கூட்டு வராரு. பசங்க அம்மாவை சாவடிச்சதை பார்த்திருக்காங்க போல. பசங்க 2 பேரையும் எங்கேயோ விட்டுறாரு. கொஞ்ச நேரத்துல திரும்ப வராரு. அப்படி வரும்போது ஒரு பெரிய சூட்கேஸ் எடுத்துட்டு வராரு. கொஞ்ச நேரத்துல அந்த சூட்கேஸோட வெளியே வராரு. இந்த வாட்டி கஷ்டப்பட்டு தான் அந்த சூட்கேஸை இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. சோ உள்ள பாடி இருக்குன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. அந்த பாடி அதுக்கப்புறம் கொண்டு போய் போட்டிருப்பாரு. அது எல்லாத்தையும் இவன் கவனிச்சிருப்பான். அதே மாதிரி இவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தனை வர சொல்லியிருப்பான். இன்னைக்கு நைட் இவன் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பான். சுரேஷை விட்டுட்டு போனதை ஏத்துக்க முடியாம தேவி நடுவுல சுரேஷை பாக்குறதுக்காக வருவாங்க. அந்த சமயம் தம்பியும் வந்திருப்பாரு. அக்கா ஃபீல் பண்ணதை கண்ணால பார்த்திருப்பாரு. அதனால தான் இந்த விஷயம் பண்ணணும்னு முடிவு எடுத்திருப்பாரு. அவர் கொலை பண்ணிட்டார்ல, அதனால பதட்டமா உட்காந்து சரக்கச்சிட்டு இருக்காரு. அவர் செம்ம போதையில இருக்கும் போது இவன் இருக்கான் பாத்தீங்களா, மேல கிருஷ்ணாயில ஊத்திடுறான். அதே மாதிரி சட்டுன்னு கொளுத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் தான் இவனும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி பைக்ல போயிருப்பாங்க. அப்படிதான் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல மாட்டிருப்பாங்க. உன் அக்காக்கு ஹெல்ப் பண்றேன்ட்டு இப்படி அநியாயத்துக்கு ஒரு கொலை பண்ணி மாட்டிக்கிட்ட, இதுக்கான தண்டனை உனக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் எந்திரிச்சு போறாரு. அதே சமயம் பசங்க 2 பேருமே இப்ப சஞ்சயோட கைக்கு வந்துடுறாங்க. பசங்களை நம்ம நல்லபடியா பாத்துக்கணும்ன்ற மாதிரி சஞ்சய் யோசிக்கிறாரு. அந்த சுரேஷ் இருக்கான் பாத்தீங்களா, பசங்க 2 பேரையும் ஒரு ஆசிரமத்துல தான் விட்டுருப்பான். அதே சமயம் அமலாவை சாவடிச்சாச்சு, கொஞ்ச நாள் இப்படியே போகட்டும், அதுக்கப்புறம் பூஜா கூட திரும்ப பேசி எப்படியாவது சேர்ந்துடலான்ற மாதிரிலாம் கணக்கு பண்ணிருப்பான். சுரேஷ் சாவர தருவாயில அமலான்னு எழுதினார்ல, அது ஏன்ற மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கும். ஒண்ணு அமலாவை நான் தான் கொலை பண்ணேன்னு எழுதியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா அமலா பசங்க எங்க இருக்காங்கன்றதை எழுதியிருக்கலாம். முழுசா எழுதுறதுக்குள்ளேயே இறந்து போயிருப்பாரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.